ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஸ் அண்ட் ஸ்பைசஸ் சேனல். இன்றைக்கி நம்ம புது விதமாக வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிசுபிசுப்பு இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் 2 டிப்ஸ் சொல்ல போகிறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் எல்லாம் பொரிஞ்சதும் 1 வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. கூடவே 1 தக்காளியை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் 1/2 கிலோ வெண்டைக்காயை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலரி விடுங்க. வீடியோ ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு வெண்டைக்காய் பிசுன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு 2 டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன். அது என்னென்னா, வெண்டைக்காயை வதக்கும் போது மூடி போட்டு மூடாதீங்க, நம்பர் 1. அப்புறம் நம்பர் 2 உப்பு கடைசியாக சேர்த்துக்கோங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வெண்டைக்காய் பிசுன்னு இருக்காது. இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க வெண்டைக்காயை. வெண்டைக்காய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம தேவையான மசாலாவை அரைச்சி வச்சிடும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 பல்லு பூண்டு, அப்புறம் 2 பீஸ் தேங்காயை நான் பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயோட பிசுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கியிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட வெண்டைக்காயை நல்லா பரட்டி விடுங்க. வெண்டைக்காயை நல்லா பொறுமையாக பரட்டுங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் உடஞ்சி போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி எல்லா சாப்பாடுக்குமே ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.